இப்போ பொதுவான ஒரு தாட் என்னன்னா, "இந்த மனி கேனாட் பை ஹாப்பினஸ்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது உண்மையும் தான். பணம் நம்ம என்னதான் பணம் சேர்த்து வச்சாலும் அது ஹாப்பினஸ் குடுக்காது. இப்ப நம்ம ஒரு லேம்போர்கினி கார் வாங்குனாலும், அது கொஞ்ச நாளைக்கு தான் அது சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ச்சீ போ அப்படின்ற மாரி ஆயிடும். எந்த பொருள் எடுத்தாலும் அப்படிதான். அதுக்காக அப்படி சொல்லுவாங்க மனி கேனாட் பை ஹாப்பினஸ்ன்னு. ஆனா சில விஷயம்லாம் இருக்கு. அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணும்போது, நம்ம வெல் பீயிங்க வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த மாரி ஒரு 10 விஷயம் இதுக்கெல்லாம் செலவு பண்ணா, நம்ம ஹேப்பியரா இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது என்னன்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக காசு செலவு பண்றது. ஒரு டூர் போறதா இருக்கட்டும், ஒரு கான்சர்ட் போறதா இருக்கட்டும், ஒரு ஒர்க் ஷாப் போறதா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட மூவி போறது. அந்த மாரி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. ஒரு மெமரீஸ் கிரியேட் ஆகுது. அதுக்கு நம்ம காசு செலவு பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது கரெக்ட்டான விஷயம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்மளே கூட வருஷத்துக்கு ஏதோ 1, 2 ட்ரிப்பாவது எப்படியாவது போயிடணும்னு நெனைப்போம். அது ஒரு பயங்கரமான ஃபீல் தான் ட்ரிப்லாம் போறது. ஆனா, இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, "எதுக்கு இதுக்கெல்லாம் போய் காச ம். வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அத சேர்த்து வச்சிருந்தா நீ ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கலாம்." அப்படி ம். இப்படின்னுவாங்க. பட் அதுல எனக்கு ஒரு உடன்பாடே இல்ல. ஏன்னா, அந்த டைம் ஒரு மெமரி கிரியேட் ஆகும். அந்த டைமுக்கு நம்ம ஒரு ஜாலியா இருந்துட்டு, நம்ம ஏகப்பட்ட கஷ்டத்துல இருப்போம். அந்த டைம்ல நம்ம ஜாலியா இருந்துட்டு, அத அப்படியே மறந்துட்டு போயிடுவோம். அதுக்காக கண்டிப்பா செலவு பண்ணலாம். அதே மாரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்காக செலவு பண்ணும்போது, இந்த குவான்டிட்டியோட குவாலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்காவான ஒரு கான்செர்ட்டோ, ஒரு பக்காவான ஒரு டூரிஸ்ட் பிளேஸோ, யாரும் பார்க்காத விஷயம் அந்த மாரி செலவு பண்ணி போனா பயங்கரமா இருக்கும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த சோஷியலா கனெக்ட் ஆகுற மாரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணலாம் அப்டின்னு சொல்றாங்க. இப்போ சப்போஸ் நம்ம இந்த போர்ட் கேம்ஸ்லாம் இருக்கு. இந்த கேரம் போர்டு, செஸ்ஸு அந்த மாரி விஷயத்துக்கு செலவு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்ட்டு வச்சு ஒரு குக்கிங் பண்ணலாம். அந்த மாரி விஷயத்துக்கு செலவு பண்ணலாம். காசு போட்டு ஒரு ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பிரியாணி பண்ணி சாப்பிடுறது, அந்த மாரி விஷயத்துக்கு செலவு பண்ணலாம். அதே மாரி இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டிக்கும் நம்ம செலவு பண்ணலாம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரெக்கிங் போறது, அந்த மாரியும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. 3 என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபிட்னஸு அதுக்கப்புறம் எக்சர்சைஸ் கியர் வாங்குறதுக்காக செலவு பண்ணலாம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இத நம்ம நெறைய பேர் சொல்லி கேட்டுருப்போம். நான் வந்து பிசிக்கல் ஹெல்த்துக்காக போனேன். பட் எனக்கு மென்டல் ஹெல்த் பயங்கரமா சரியாயிடுச்சு அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு மைல்டு டிப்ரஷனுக்கு ஒரு மெடிகேஷனு, இவ்வளோ ஒரு தெரப்பி எந்த அளவுக்கு சரி பண்ணுமோ, அது வந்து நம்ம ரெகுலரா எக்சர்சைஸ் பண்றது சரி பண்ணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம எவ்வளோ வேணா தாராளமா செலவு பண்ணலாம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஒரு ஜிம் எக்யூப்மென்ட் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ஜிம் மெம்பர்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு சைக்கிளிங் பண்றதுக்காக சைக்கிள் வாங்குறதாகட்டும், அந்த மாரி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து செலவு பண்றது ரொம்ப நல்லதுன்னுவாங்க. ஆனா நெறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப ஜிம்முக்கு போனாலே ஒரு 10 முட்டை சாப்பிடணும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணுன்ட்டு. அந்த மாரி ஹெல்த்துக்காக நம்ம செலவு பண்ணலான்னு நெனைக்கிறேன். ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஹெல்த் நல்லா இருந்தா தான் நம்ம எதுவுமே பண்ணவும் முடியும். அதனால தானே இப்ப நம்மளே வந்து காசு குடுத்து ஷட்டில் ஆடிட்டு இருக்கோம். போயிட்டு ஒரு கோர்ட்ல. ஏன்னா, இப்ப அந்த கோர்ட்ல ஆடும்போது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா மார்னிங் கனெக்ட் ஆயிடுறோம். ம். அப்புறம் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறனால நம்ம நல்லா ஆக்டிவாவுமே இருக்கோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்லீப் இம்ப்ரூவ்மென்ட்க்கு வந்து செலவு பண்றது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா வந்து நம்ம 80 வருஷம் வாழ்றோம்னா, அதுல பாதிக்கு பாதி தூங்குறோம். நெறைய இது நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஒரு விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ வேணா செலவு பண்ணலாம்னா, அது நம்ம தூக்கத்துக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அந்த பக்காவா மேட்ரஸ் வாங்குறதா இருக்கட்டும், பக்காவா பில்லோ, அதுக்கான அந்த பிளாக் அவுட் கர்டனு அந்த மாரிலாம் பக்காவா செலவு பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பெட்ஷீட்டே இருக்கு. இஜிப்ஷியன் காட்டன் பெட்ஷீட்டுன்னு. நம்ம நார்மல் காட்டனோட இஜிப்ஷியன் காட்டன் அங்க விளையிற காட்டன்லாம் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அதுல பண்ற பெட்ஷீட்லாம் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அந்த வீவிங்கே வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும், நல்லாருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறேன். சரி வாங்கலான்ட்டு. அந்த மாரி நம்ம தூக்கத்துக்காக எவ்வளோ வேணா செலவு பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம சரியா தூங்கலன்னா அது டிப்ரஷனும் வரும். நம்ம ஹாப்பினஸும் அது கம்மியாகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. தூக்கம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எனர்ஜி எல்லாமே அது சம்மந்தப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சரியா தூங்கலன்னா எனர்ஜி இல்லாம இருப்போம். நம்மளால புரொடக்டிவா பண்ண முடியாது. அதனால தூக்கம் ரொம்ப முக்கியமான விஷயமாவே இருக்கு. இன்னைக்கு நைட்டு தூக்கம் தான் நம்மளோட நாளையோட டேவே முடிவு பண்ணும். நம்ம இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குனா, காலைல எழுந்துக்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருப்போம். இல்லன்னா வந்துட்டு, ஐயோ! நைட்டு சரியாவே தூங்கலன்னு அந்த டே ஃபுல்லாவே புலம்பிட்டு தான் இருப்போம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்சனல் டெவலப்மென்ட்க்கு செலவு பண்றது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, நம்ம இந்த காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது இன்வெஸ்ட்மென்ட் பத்திலாம் தெரியும்போது, நம்ம ஒரு ஆர்வ கோளாறுல வந்து ஷேர் வாங்குறது, அந்த மாரிலாம் பண்ணுவோம். கிரிப்டோ வாங்குறது. ஆனா, இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, அதெல்லாம் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மணிய வந்து ரெகுலரா ஜெனரேட் பண்ற மாரி பண்ணணும். நம்மள பர்சனலா க்ரோ ஆகிட்டு, நம்ம ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டு, நம்ம ரெகுலரா நம்மளோட இன்கம்ம வந்து அதிகப்படுத்தணும்னா, அதுக்கப்புறம் நம்ம ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம தான் வந்து ஒரு ரூ. 500 ஷேர் மார்க்கெட்ல போட்டு இது ஒரு ரூ. 1000 ஆகுமா, ரூ. 2000 ஆகுமான்னு வருஷக்கணக்குல உட்காந்துட்டு இருப்போம். இதுவே ஒரு பெரிய பிசினஸ் மேன் வந்து ஒரு 100,00,00,000 தூக்கி போட்டு, ஒன் டேல 2% ஏறுனோனே 102,00,00,000 வெளிய எடுத்துட்டு அந்த 2,00,00,000க்கு ஒரு வீடு வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். அந்த மாரி தான் இருக்கு. அதனால வந்து நம்ம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல வந்து நம்ம பர்சனல் குரோத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு நெனைப்பேன்.
ஒரு கிளாஸ் சேர்றது, ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றது, அந்த மாரி இதுக்கு வந்து இப்படி ஷேர் மார்க்கெட் அந்த மாரிலாம் இன்வெஸ்ட் பண்ணாம, நம்ம மேல இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு கரெக்ட்டான விஷயம்னு நெனைக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் அப்புறம் இந்த கிரீனரிலாம் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு மாரி சொல்றாங்க. இந்த மாரி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு இன்டோர் பிளான்ட் வைக்கும்போது, அந்த ஏர வந்து பியூரிஃபை பண்ணும். அதனால வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ரிலீஃப் இருக்கும். அந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்லாம் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு மாரி சொல்றாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமாவே இருந்தது. ஏன்னா நம்மளே இப்ப செடி வச்சிருக்கோம். ஆனா இது சும்மா பிளாஸ்டிக் தான். ஆனா இது பார்க்கும்போது தோணுச்சு, ஓகேப்பா இது நல்ல ஐடியா தான் இருக்கு. இது நம்ம கம்ப்யூட்டர் டேபிள்ல ஒரு செடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பெட்ரூம்ல வந்து ஒரு 2, 3 செடி வச்சோம்னா, அந்த ஸ்பேஸே வந்து ஒரு காமா இருக்கும். ஏர் பியூரிஃபைடா இருக்கும். இது ஒரு நல்ல விஷயமா பட்டது. இந்த மாரி நம்ம செடி வாங்கி வைக்கலாம்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் 7த் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி கிராட்டிட்யூட் ப்ரமோட்டிங் டூல்ஸ்க்கு வந்து செலவு பண்ணலாம் அப்படின்னு மாரி சொல்றாங்க. இதில செலவு பண்ணுறதுக்கு ஒண்ணும் பெருசா இல்லன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஜர்னலு, அந்த மாரி கிராட்டிட்யூட் ஆப்ஸு, அதுக்கப்புறம் வந்து தேங்க் யூ கார்டு அந்த மாரி செலவு பண்ணலாம் அப்படின்னு மாரி சொல்றாங்க. இத விட எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மளுக்கு புடிச்சவங்களுக்கு கிஃப்ட்ஸு அந்த மாரி வாங்கி குடுக்கலாம். இந்த மாரி ரோட்ல யாராவது நம்ம கிட்ட வந்தாங்கன்னா, அவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம அவங்களுக்கு ஏதாவது காசு குடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அன்னதானம் அந்த மாரிலாம் பண்ணலாம். அதுவே ஒரு கிராட்டிட்யூட் மாரி தான் அது. அந்த மாரி நானும் ரெகுலரா கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் பண்ணுவேன். டெய்லியும் காலைல, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலைல எந்திச்சோனே வந்து ஒரு தேங்க் யூ சொல்ற மாரி எது எது நம்மளுக்கு வேணுமோ, அது இப்பயே நடந்த மாரி எனக்கு பண்ணி குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாரி அது நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். அதுவும் நம்ம பண்ணலாம். இந்த மாரி கிராட்டிட்யூடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமாவே இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெடிடேஷன் அப்புறம் இந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்கு வந்து காசு செலவு பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மருந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுனா அது வந்து மெடிடேஷன் தான். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல கம்மியாக்கும். நம்ம ஹேப்பியரா இருப்போம். நமக்கு நெறைய எனர்ஜி குடுக்கும். அதுவும் இல்லாம அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஒர்க் ஆகும். இந்த மெடிடேஷன்றது ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம். அதுக்கு நம்ம தாராளமா செலவு பண்ணலாம். அதுக்கேத்த அந்த மேட்டு அந்த மாரி வாங்கலாம். இல்ல மெடிடேஷன் ஆப் நெறையா இருக்கு. அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாரி கைடட் மெடிடேஷன்லாம் இருக்கு. அந்த மாரி வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து நேரா மெடிடேஷன் கோர்ஸ்லாம் நெறையா இருக்கு. அதில ஜாயின் பண்ணலாம். அந்த மாரி மெடிடேஷனுக்கு வந்து காசு செலவு பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம். நம்ம டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாரி மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சாலே, அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புக்குக்காக செலவு பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. புக்குக்கும், ஹெல்த்துக்கும் வந்து நெறைய ரிலேட்டபிளான விஷயம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம புக் நெறைய படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு எம்பத்தி, இந்த சோசியல் பெர்செப்ஷனு, எமோஷனல் இன்டெலிஜென்ட் அந்த மாரிலாம் நம்மளுக்கு நெறைய வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புக் படிக்கிறது மூலியமா நெறைய நம்ம கத்துக்கலாம். ஒருத்தரோட வாழ்க்கையே அந்த ஒரு புக்ல சொல்றாங்க. அது மூலியமா நம்ம அவங்க வாழ்க்கைய படிக்க முடியும். அது மாரி நெறைய இருக்கு புக்ல. லேர்னிங்கும் சரி, ஹெல்த் வைஸும் சரி, புக் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதே மாரி இப்ப நம்ம மெடிடேஷனுக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, அதே மாரி புக் படிக்கிறதுக்கும் டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் லேர்னிங் கம்யூனிட்டிலாம் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணலாம். நெறைய லைப்ரரி போய் படிக்கலாம். நெறைய புக் கிளப் இருக்கு. அதெல்லாம் போய் படிக்கலாம். அந்த மாரி விஷயத்துக்குலாம் நம்ம காசு செலவு பண்ணலாம் அப்படின்னு மாரி சொல்றாங்க. நெறைய பேர் இப்ப புக் படிக்கிறாங்களான்னு தெரியல. இந்த ஆடியோ புக் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டிராவலிங் டைம்லலாம் பார்த்தா, பாட்டு கேட்கறாங்கன்னு பார்த்தா, அவங்க ஏதோ புக்கு கேட்டுட்டு இருக்காங்க. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். லிஃப்ட்ல போம்போலாம் கூட பார்த்தா, ஒருத்தர் பாட்டு கேட்கற மாரி இருந்தது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சாப்டர் மாரி ஓப்பன் பண்றாரு. போட்டு அவர் பாட்டுன்னு இப்படி கண்ண மூடிட்டு நின்னுட்டு இருக்காரு. லாஸ்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இந்த லாஃப்டருக்காக காசு செலவு பண்ணலான்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நெனைக்கிறேன். இப்போ ஒரு காமெடி ஷோக்கு போறது, ஒரு காமெடி படம் பார்க்குறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஆக்டிவிட்டியா காமெடியா பேசி சிரிக்கிறது, அதுக்கு காசு செலவு பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நெனைக்கிறேன். அதான் ஒரு பழமொழியே இருக்குல்ல, "வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ன்ட்டு." அந்த மாரி லாஃப்டர்ன்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான விஷயம். நெறைய பேர்லாம் சிரிக்கவே மாட்டானுங்க. இந்த மாரி சிரிப்பே வராது அவங்களுக்குலாம். நானே நெறைய பேர் பார்க்குறேன். சில பேர்லாம் சிரிக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில. அப்படியே உர்ருன்னே இருப்பாங்க. அவங்க பர்சனல் லைஃப்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு கனெக்ட் ஆக மாட்டாங்க. சோஷியலா கனெக்ட் ஆக மாட்டாங்க. தனியா இருப்பாங்க. அந்த மாரி இருக்கும். நம்ம என்னதான் செலவு பண்ணி எவ்வளோ வாங்குனாலும், நம்ம பசங்களோட உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருக்க மாரி அதுக்கு ஈக்குவலா வராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு லஞ்ச் பிரேக்கு அந்த மாரி டைம்ல இந்த காமெடி ஷோஸ் பார்க்குறது, இந்த காமெடி கிளிப்ஸ் எல்லாம் பார்க்குறது, இந்த குக் வித் கோமாளிலாம் வந்து நெறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராவே இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். அந்த மாரி நான் அவ்வளவா பார்க்க மாட்டேன். ஒரு நாள் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்லையேப்பா! இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே! நம்ம சிரிப்பு பயங்கரமா வருதே! அப்படின்ற மாரி இருந்தது. அந்த மாரி இந்த சிரிப்பு வர விஷயத்துக்குலாம் வந்து நம்ம தாராளமா காசு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் ஒரு 10 விஷயம் முக்கியமா நம்ம கண்டதுக்கு செலவு பண்ணாம, இந்த இதெல்லாம் செலவு பண்ணும்போது நம்ம ஒரு ஹெல்த்தியாவும் இருப்போம். அதே சமயம் ஒரு ஹாப்பினஸும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க.